வணக்க நண்பர்களே, நம்ம இன்னொரு டாபிக் மூலியமாக இந்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். நம்ம சேனலில் நான் எல்லாரையும் வரவேற்கிறேன். மிகவும் நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். சட்ட விழிப்புணர்வு மக்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கொடுக்குற சொத்து உரிமைகள். இந்து சக்சஷன் ஆக்டில் 1956 பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த லேடிஸ்க்கு வந்து மேரிட் உமன் திருமணம் ஆகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன சொத்து உரிமைகள் இருக்குது. 1956 வந்து அப்பாவோட சொத்துல கோபால்சனரி ப்ராப்பர்ட்டியில் வந்து அப்பாவோட சொத்துல வந்து பரம்பரை சொத்து கோபால்சனரி ப்ராப்பர்ட்டி அப்பாவோட சொத்துல வந்து எல்லாருக்குமே அது உரிமை வந்து கொடுக்கணும். பரம்பரை சொத்துல 2 விதமான சொத்து இருக்குது. ஒன்று வந்து மூவல் ப்ராப்பர்ட்டி, மூவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ மூவல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அசையாத சொத்து 2 விதமாக சொத்தை பிரிக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொந்தமாக சம்பாதிச்ச சொத்து சொல்கிறோம், செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி. இன்னொன்று வந்து ஜென்ரேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி, பரம்பரையாக வர சொத்து, ஜென்ரேஷன் ப்ராப்பர்ட்டி. இன்னொன்று வந்து செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ஜென்ரேஷன் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை மூலியமாக வருகிற சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம உரிமையாக சமமாக பிரிக்கணும். 5 பேர் இருக்காங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா 200 ஸ்கொயர் ஃபீட்டாக பிரிக்கணும். அப்போ தான் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து டேலி ஆகும். இதே மாதிரி 1956 வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்து உரிமை அது கொடுக்கப்பட்டிருந்தது. அதுவே வந்து திருமணம் ஆகிட்டு ஒரு பெண்கள் போயிட்டாங்க, டாக்டர் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரைட்ஸே கொடுக்கறது கிடையாது. திருமணம் ஆகாமல் இருந்தால் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்பாங்க. திருமணம் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா அப்பா சொத்துல உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் 2005க்கு மேலே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு கேஸை போட்டு 2005 வந்து அதுக்கப்புறம் திருமணமாகி போனாலுமே பெண்களுக்கு அப்பாவோட டாட்டர் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா மேரிட் உமனுக்கும் அப்பாவோட பரம்பரை சொத்துல உரிமை இருக்குது அப்படின்னு இருக்குது. இப்போ வீல் எழுதாமல் போயிட்டாங்க, இல்லை வந்து ஒரு இன்டர்ஸ்டேட் சக்சஷனாக இருக்குது. இன்டர்ஸ்டேட் சக்சஷன் அப்படின்னா எதுவுமே இன்னும் பிரிக்காத சொத்து, இன்னும் சொத்தை பிரிக்கல, பரம்பரை சொத்தாக இருக்குது, ஒரு வீல் எழுதல, செட்டில்மெண்ட் பண்ணலை, தானம் பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் எழுதிட்டு போயிட்டாங்க அப்படின்னா செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்து அவங்க வந்து இப்போ நான் சொந்தமாக சம்பாதிச்சேன்ப்பா, பரம்பரை சொத்து பரம்பரை மூலியமாக எனக்கு வரலை, ஜென்ரேஷன் ப்ராப்பர்ட்டியாக வரலை. அப்போ நான் என் இஷ்டத்தின்படி யாருக்கு வேணால் நான் எவ்வளோ வேணால் பிரித்து கொடுக்கலாம். ஆனால் பரம்பரை சொத்து பொறுத்த வரைக்கும் 5 பேர் அதில் இருக்காங்கன்னா நான் மட்டும் அதில் சேல் பண்ண முடியாது, நான் ஒருத்தருக்கு மட்டும் பிரித்து கொடுக்க முடியாது, எல்லாருக்குமே சமமாக கொடுத்தாங்கணும். ஏன்னா அது பரம்பரை சொத்து. ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னா 4 பேரோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படுது, 4 பேரோட ரைட்ஸ் பாதிக்கப்படுது. ஸோ ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா சொல்லி தான் ஆர்டிகல் 14 சொல்லுது. எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு சொல்லி ஆர்டிகல் 16 சொல்லுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரம்பரை சொத்து, செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி, இப்போ ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கண்டிப்பாக மேரிட் உமனுக்கு கொடுக்கணும், அந்த சொத்துல கொடுக்கணும். கொடுக்காத பட்சத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்து வீல் மூலியமாவோ செட்டில்மெண்ட் மூலியமாவோ பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க கோர்ட்டில், பார்ஷாலிட்டி பண்ணிட்டாங்க, எனக்கு ரைட்ஸ் கொடுக்கல, ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கல, அதில் வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டாங்க, வேறுபாடு பண்ணிட்டாங்க, சமமாக பிரிக்கல சொல்லி கேஸ் போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அது பார்ட்டிஷன் கொடுக்கணும், ரைட்ஸ் கொடுக்கணும். 2005க்கு அப்புறம் அப்பாவோட கோபால்சனரி ப்ராப்பர்ட்டி, அப்பாவோட பரம்பரை சொத்துல கண்டிப்பாக உரிமை பெண்களுக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருமே சட்டத்துக்கு சமம். இவனுக்கு உரிமை கொடுப்பேன், இவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது. நிறைய மாநிலத்தில் மட்ராஸ் ஹைகோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் கூட ஆர்டர் 2005க்கு அப்புறம் போட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், கண்டிப்பாக அதை பாருங்கள். நிறைய வீடியோஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் உங்களுக்கு முக்கியமாக இது வந்து நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, சொத்து உரிமை கொடுக்காம, சொத்து தகராறு மூலியமாக வந்து நிறைய பேர் வந்து வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்து சக்சஷன் ஆக்டில் வந்து செக்ஷன் 25, 26, 27 நீங்கள் லைன் 25 கேப்பில் என்ன பார்த்தீங்கன்னா, சொத்துக்காக அப்பாவை வந்து மர்டர் பண்ணிட்டாங்கன்னா சொத்து உரிமை போயிடும். ஒன்று, சொத்துக்காக மர்டர் பண்ணுறீங்க குடும்பத்தாலனா உரிமை போயிடும். இல்லை நீங்கள் வந்து மதம் மாறுறீங்க, ரிலீஜனை கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா சொத்து உரிமை போயிடும். ஸோ இது முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம், மர்டர் டிஸ்குவாலிஃபைடு, கன்வர்ஷன் ஆஃப் பர்சன் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்குது. செக்ஷன் 25ல 27 வரைக்கும் லைனாக பார்த்தீங்கன்னா மர்டர் டிஸ்குவாலிஃபைடு, கன்வர்ஷனு, அதுக்கப்புறம் டிசெண்டன்ட் லைனாக அது மாதிரி இருக்குது. ஸோ நிறைய எக்ஸம்ஷன் இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை மீறுறீங்க, சட்டத்தை மீறுறீங்க, அந்த நார்ம்ஸை மீறுறீங்க, அந்த ஆக்டில் இருக்கிற லீகல் ரூல்ஸ் கைட்லைன்ஸை மீறுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த உரிமை கொடுக்காம போகும். என் வீடியோவை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.